வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போன கிளாஸ்ல இந்த போயம் சி ஃபீவர் போயமோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்துருக்கோம். இதை தான் நம்ம இன்னைக்கு ஃபர்தரா பார்க்க போறோம். இதுல இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் தெரிஞ்சுக்க போறோம். இஃப் டைம் பர்சஸ் வி வில் டிஸ்கஸ் தி ஆன்சர்ஸ் ஃபார் தி டெக்ஸ்டுவல் கொஷின்ஸ். புத்தகத்துல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னி செஷனை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியோட நான் ஆரம்பிக்க விரும்புறேன். இன்னைக்கு யாரை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ரவீந்திரநாத் டாகூர் அவரை பத்தி பார்க்க போறோம். எல்லாருக்குமே இவர் பரிச்சயமானவர் தான் இல்லையா? நம்மளுடைய நேஷனல் ஆந்தம் எழுதியவர் ரவீந்திரநாத் டாகூர். நேஷனல் ஆந்தம் வாஸ் ரிட்டன் பை ரவீந்திரநாத் டாகூர். இது நம்ம எப்படி ஆரம்பிக்கும்? ஜனகணமன இப்படிதானே ஆரம்பிக்கும். சோ இவரை பத்தி சில தகவல் நம்ம தெரிஞ்சுப்போமா? சோ இவர் வந்து பிறந்தது எங்கன்னு பார்த்தோம்னா, ஆஹ் கல்கட்டால தான் பிறந்தார். இவருடைய அப்பா பேரு தேபேந்திரநாத் டாகூர், அப்புறம் அம்மா வந்து சாரதா தேவி. 18th செஞ்சுரி போதுதான் அவர் பிறந்திருக்கார். 7th May 1861. இவர் என்னவா நம்ம பாக்குறோம்? இவர் வந்து ஒரு போயட்டா பாக்குறோம். ஹீஸ் அ ரைட்டர். ஹி வாஸ் அ போயட், ரைட்டர், பிளே ரைட்டர், சோஷியல் ரிஃபார்மர். ஸோ இவர் தன்னுடைய சின்ன வயசுல பார்த்தோம்னா, அநேகமா இவருடைய வாழ்க்கையை வந்து ஆஹ் அவங்க வீட்டுல இருந்த இந்த வேலைக்காரங்க அவங்க தான் இவங்கள வந்து வளர்த்தாங்க. ஏன்னா அம்மா வந்து ரொம்ப சின்ன வயசுலயே இறந்து போயிடுறாங்க. அப்பா வந்து நிறைய இந்த வெளிநாடு பயணங்கள்லயும் வந்து ரொம்ப ஈடுபாடுடன் இருக்கார். இவர் சின்ன வயசு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஆஹ் பெருசா இதுவா இல்ல, செழிப்பா இல்ல. ஹி வாஸ் ஹி வாஸ் ஃப்ரம் அ வெரி ஹம்பிள் பேக்ரவுண்ட். ஒரு சாதாரணமான ஒரு சூழல்ல தான் வளர்ந்தவர் இவர். So he wrote national anthem Janagana Mana, and he composed this song in Bengali. முதல்ல அவர் இந்த பாட்டை எழுதின போது இது பெங்காலில தான் எழுதப்பட்டிருந்தது. அதுவும் 1911 டிசம்பர் 11 இவர் பெங்காலி லாங்குவேஜ்ல தான் முதல்ல எழுதினார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இந்த நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அதை வந்து ஹிந்தி வெர்ஷனா எடுத்துட்டது ஆஸ் இந்தியாஸ் நேஷனல் ஆந்தம். 1950 கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஜனகண மனவை வந்து நேஷனல் ஆந்தமா அவங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவருடைய முக்கியவாசியான ஒர்க்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இயற்கை சார்ந்ததாவே இருக்கு. இஸ் மச் கனெக்டட் வித் நேச்சர். அதுல இருக்கக்கூடிய அருவிகள், நீர் ஓடைகள், அதுக்கப்புறம் சீசன்ஸ், காடுகள், மலைப்பகுதிகள், இது போன்ற விஷயங்களை வந்து நிறைய பார்க்க முடியும் இவருடைய கவிதைகள்ல இருக்கட்டும், போயட்ரியா இருக்கட்டும். ஸோ ஹி ஹாஸ் கனெக்டிவிட்டி வித் ஹியூமன் இமோஷன்ஸ் அண்ட் நேச்சர் in much of his works. So this is all about Rabindranath Tagore, a famous personality from India. So coming to the poem that we discussed last session, Sea Feverங்கிற poet வந்து யார் எழுதினா? Who has written it? யார் எழுதியிருக்கா? ஜான் மேஸ்ஃபீல்டுங்கிறவர். ஜான் மேஸ்ஃபீல்ட். ஸோ இந்த போயம்ல பார்த்தோம்னா, ஜான் மேஸ்ஃபீல்ட் he wants to go to the sea again. மறுபடியும் கடலுக்கு போகணுங்கிறதா அவருடைய எண்ணமா இருக்கு. ஜான் wants to. இந்த போயம்ல நம்ம என்ன முக்கியமா பார்த்துருக்கோங்கிறத தான் நான் சம்மரைஸ்டா எழுதுறேன். இப்ப ஜான் wants to go to the seas again. கடலுக்கு மறுபடியும் போகணுங்கிறது அவருடைய விருப்பமா இருக்கு. அதுக்கு வந்து அவருக்கு என்ன தேவைப்படுறது? he wants a tall ship, ஒரு உயரமான கப்பல், ஒரு வழிநடத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம் அவருக்கு தேவைப்படுது. he wants a tall ship and a star. வழி நடத்தக்கூடிய இந்த நட்சத்திரமானது அவருக்கு தேவைப்படுறது. அந்த பயணத்துல வந்து எப்படி போகணும், அந்த திசையை வந்து கண்டறியறதுக்கு இந்த நட்சத்திரமானது உதவிகரமா இருக்கு. வாண்ட்ஸ் a tall ship and a star to guide the
ஷிப். இந்த கப்பலை வழி நடத்துறதுக்கு இந்த நட்சத்திரமானது அவருக்கு உறுதுணையா இருக்குங்கிறத அவர் நம்புறார். He wants to listen to the wheels kick. இந்த கப்பல் ஆரம்பிக்கிறத இருக்கக்கூடிய அந்த சத்தம் அதை மறுபடியும் கேட்கணும்னு அவர் விருப்பப்படுறார். He wants to listen to the wheels kick. அந்த காற்றினுடைய ஓசை அது ஒரு பாட்டாவே அவர் வர்ணிக்கிறார். And want to listen to the wind song. என்னுடைய பாட்டை மறுபடியும் அவர் கேட்கணும்னு ஆசைப்படுறார். காத்தால எழுந்து பார்த்தோன்னே அந்த சாம்பல் நிறத்துல இருக்கக்கூடிய மேகமூட்டங்கள் அதை பார்த்து எழுந்துக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய விருப்பமா இருக்கு. The adventure begins soon, wherein every day he wakes up seeing the early gray mist rise from the sea. So he wakes up every morning. ஒவ்வொரு காலை பொழுதுமே wakes up to see the gray. இந்த சாம்பல் நிறத்துல இருக்கக்கூடிய இந்த மிஸ்ட் கடல்ல இருந்து இழவரா போல இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கணும்னு இவர் விருப்பப்படுறார். Gray mist from the sea. ஒரு நாடோடிய போல ஒரு பயணத்தை மேற்கொள்ளணும். He wants to undergo the journey like a wandering gypsy. வாண்டரிங் ஜிப்சினா என்ன? ஒரு நாடோடிய போல அவர் பயணிக்கணுங்கிறதான் இந்த மொத்த போயத்திலயுமே நம்ம ஆஹ் தெரியக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? He wants a merry yarn from a fellow laughing sailor. கூடவே ஒரு பயணியும் இருக்கணும். அவர் கூட தன்னுடைய பயணத்தை விவரிக்கணும், அவர் கூட ஷேர் பண்ணணும், பகிர்ந்துக்கணுங்கிறதுதான் இவருடைய எண்ணமா இருக்கு. He loves to share the tales and the laughter with the fellow sailor. ஒருவேளை நீங்க இதை எழுதிட்டீங்கன்னா சம்மரி ஆஃப் தி போயம், நான் இப்போ எழுதின 4 பாயிண்ட் எழுதிட்டீங்கன்னா நான் அழிச்சுக்கிறேன். மீதம் உள்ள 2 பாயிண்ட்டை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். For that I need to erase the first 2 points. If at all you have completed, ஒருவேளை எழுதி முடிச்சிருந்தீங்கன்னா தெரிவிக்கலாம். Wait for a minute more. இன்னொரு நிமிஷம் நான் காத்துட்டு இருக்கேன். கடல்ல மீண்டும் பயணம் மேற்கொள்ளணும்னு அவர் விருப்பப்படுறார். எது போல? ஒரு வாண்டரிங் ஜிப்சி, அதாவது ஒரு நாடோடைய போல பயணம் மேற்கொள்ளணுங்கிறது தான் அவருடைய விருப்பமா இருக்கு. அந்த கடல்ல இருக்கக்கூடிய அந்த திமிங்கலம், அந்த சீகல் பறவைகள் இதெல்லாம் எங்க இருக்கோ அந்த காட்சி பார்க்கணுங்கிறது தான் அவருடைய எண்ணமா இருக்கு. அதே சமயத்துல தன்னுடைய பயணத்தின் கதைகளா இருக்கட்டும், சிரிப்பு மூட்டக்கூடிய விஷயங்கள். He wants to share the laughter and the journey along with the fellow sailor. ஓகே, எழுதிட்டு இருப்பீங்கன்னு நம்பி நான் இதை அழிக்கிறேன், இந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் மட்டும்.
He wants to go down the sea like a wandering gypsy. ஒரு நாடோடிய போல மேற்கொள்ளணுங்கிறது தான் அவருடைய விருப்பமா இருக்கு. He wanted to be with the whales. திமிங்கலங்களுடன் இருக்கணும். He wanted to be with the திமிங்கலங்கள், அப்புறம் இந்த சீதல் பறவைகளுடன் இருக்கணும். அந்த பயணமானது இருக்கணும். எங்க காத்து அதிகமா இருக்கோ அந்த இடங்கள்ல இதெல்லாம் காண முடியும். ஸோ he wanted to share his journey with this whales and seagulls. Where the wind is very strong. எந்த இடத்துல காத்து பலமா இருக்கோ அந்த இடங்கள்ல இந்த திமிங்கலங்களும் பறவைகளும் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இருக்கணுங்கிறதுதான் இவருடைய விருப்பமா இருக்கு. Finally, he concludes. How does he conclude? ஏற்கனவே சொன்ன மாதிரி தன் கூட பயணிக்கக்கூடிய நபருடன் தன்னுடைய கதைகளையும் சந்தோஷமான விஷயத்தையும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கறதுதான் அவருடைய எண்ணமா இருக்கு. He loves to reels and laughter. இங்கேயே அந்த கனவு காணணும், அந்த கனவை ரசிக்கணும். இதெல்லாம் இதுதான் இவருடைய விருப்பமா இருக்கு. கடல் பயணம் மறுபடியும் எடுக்கணும் அப்படிங்கறதுதான் ஆரம்பத்துல இருந்தே அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த கடல்ல பயணிச்ச விஷயங்கள் அவருக்கு ரொம்ப ஆஹ் ஆசையை மூட்டி இருக்குங்கிறது மட்டும் இல்லாம அவர் தரோவா என்ஜாய் பண்ணிருக்காரு. அந்த கடல்ல மேற்கொண்ட பயணம் அவருக்கு நிறைய அனுபவங்களையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கு. ஒரு அமைதியான ஒரு தூக்கம், இதுதான் அவர் அதுல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கனவு. இதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். இந்த கடல்ல பயணிக்கும் பொழுது ஒரு ஆழ்ந்த தூக்கம், ஒரு அமைதியான ஒரு நிம்மதியான தூக்கம் தனக்கு வேணும் அப்படிங்கறதா அவர் சொல்லி முடிக்கிறார் இந்த போயமை. This is the summary of the poem. ஸோ அடுத்தபடியா நம்ம பார்க்கணும்னா இந்த போயத்துல என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பயன்படுத்தியிருக்காங்க, சிமிலி, மெட்டாஃபர், ஆலிட்ரேஷன், இமேஜரி, இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். முதல்ல அதுக்கான அர்த்தம் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாமா, அதுக்கப்புறம் இந்த போயம்ல எங்க இதெல்லாம் உபயோகிச்சிருக்காங்கிறத பார்ப்போம். சரியா? இப்படி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நவுன், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ் இதெல்லாம் பார்க்குறோமோ, போயம் வரும்பொழுது இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சிமிலி அப்படின்னு வருதுன்னா, சிமிலிங்கிறது என்ன? இட்ஸ் அ கம்பேரிசன் ஆஃப் டூ திங்ஸ். ரெண்டு விஷயங்களை ஒப்பிடப்படுறது. எந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம இங்க உபயோகிப்போம்? லைக், ஆஸ்ங்கிற இந்த ரெண்டு வார்த்தைகள் பயன்படுத்தப்படும். ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்தோட ஒப்பிடப்படுறது. ஆஸ் ஸ்வீட் ஆஸ் ஹனி, இனிப்பு. இந்த இனிப்பை எதோட ஒப்பிடுறாங்க? தேனோட ஒப்பிடுறாங்க. ஆஸ் ஸ்வீட் ஆஸ் ஹனி, ரேசிங் லைக் அ ஃப்ரைட்டன்ட் ரேபிட். அவன் எப்படி ஓடினானா இந்த பயந்து போயிருந்த ஒரு முயல் எப்படி வேகமா ஓடும்,
அது போல அவனுடைய ஓட்டம் அந்த மாதிரி இருந்தது. ரேசிங் லைக் அ ஃப்ரைட்டன்ட் ரேபிட், ஒரு பயந்த ஒரு ரேபிட்டை போல அவன் வேகமா ஓடினான், முயலை போல. as sweet as pie, colorful like crayons. His life is colorful like crayons. crayons போல அவனுடைய வாழ்க்கையும் வண்ணம் நிறைஞ்சதா இருக்கு. ஸோ அவனுடைய வாழ்க்கையையும் கிரையான்ஸோடையும் ஒப்பிடுறாங்க. ஏன் இங்க அந்த மாதிரி கம்பேர் பண்ணப்படுது? அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா இருக்கு, இல்ல செழிப்பா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. as tall as a giraffe, அவனுடைய உயரத்தை வந்து கம்பேர் பண்றாங்க. ஒருத்தருடைய உயரத்தை கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு ஜிராஃபையோட கம்பேர் பண்ணப்படுது, as tall as a giraffe. So here there is a comparison of two things wherein they have used words such as like and like or as. like அல்லது asங்கிற வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறாங்க சிமிலின்னு வரும்பொழுது. ஏதாவது இரண்டு உதாரணங்கள் நீங்க எழுதிக்கலாம். சிமிலினா என்ன, கம்பேரிசன் ஆஃப் டூ திங்ஸ், யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் லைக் ஆர் ஆஸ், இது ரெண்டுத்தையுமே வந்து இதோடைய அர்த்தமா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இரு உதாரணம், கலர்ஃபுல் லைக் கிரையான்ஸ், லைக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கா மாதிரி, ஆஸ் டால் ஆஸ் ஜிராஃபே, ஆஸ்ங்கிற வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு, உபயோகிக்கப்பட்டிருக்கு. இது பார்க்கலாமா? மெட்டாஃபர். மெட்டாஃபர் அப்படின்னா என்ன? இன்னும் ரெண்டு விஷயங்களை தான் ஒப்பிடுறாங்க. கம்பேரிங் டூ திங்ஸ் பை சேயிங் ஒன் இஸ் சம்திங் எல்ஸ். இங்க வந்து என்ன மாதிரி வார்த்தைகள்? இஸ், ஆர், வாஸ் ஆர் வேர், இது போன்ற வார்த்தைகள் வரும். ஷீ இஸ் அ ஷைனிங் ஸ்டார், அவள் ஒரு ஜொலிக்கும் நட்சத்திரம். மை கிராண்ட் டேட் இஸ் அ வைஸ் ஆல், என்னுடைய தாத்தா வந்து ஒரு புத்திசாலியான ஆந்தை போல. சோ இங்க பார்த்தோம்னா இரு விஷயங்கள், ஒரு மனிதரையும் ஒரு விலங்கையும் ஒப்பிடுறாங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் வந்து ஒப்பிடப்படுறது. ஹீ இஸ் அ பஸி பி, எப்போதுமே அவன் வந்து துரு துருன்னு இருக்கான், ஏதாவது பிஸியா பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லணும்னா ஹீ இஸ் அ பஸி பி அப்படின்னு சொல்லலாம். ஷீ இஸ் அ வாக்கிங் என்சைக்ளோபீடியா, ஒரு நடமாடும் என்சைக்ளோபீடியா, அதாவது எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக அவ இருக்கா. அதனால ஷீ இஸ் அ வாக்கிங் என்சைக்ளோபீடியா, நடமாடும் என்சைக்ளோபீடியா. சாரா இஸ் ஆல்வேஸ் அ கிளவுன் இன் தி கிளாஸ், சாரா எப்போதுமே அவ கிளாஸ்ல வந்து ஒரு கோமாளி மாதிரி தான் இருக்கா. கோமாளி மாதிரி நான் எப்போதும் ஒரு வேடிக்கையா சிரிச்சுண்டோ இல்லாட்டி ஏதாவது சிரிப்பு மூட்டுற மாதிரி அவளோட செயல்கள் இருக்கு. ஸோ ஷீ இஸ் பீன் கம்பேர்ட் டு கிளவுன். மெட்டாஃபர், இட் கம்பேர்ஸ் டூ திங்ஸ் சேயிங் தட் ஒன் இஸ் சம்திங் எல்ஸ், ஒன்று இன்னொன்று போல இருக்குங்கிற மாதிரி ஒப்பிடுறாங்க. இதுல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இஸ், ஆர், வாஸ், வேர். ஷீ இஸ் அ கிளவுன், ஷீ இஸ் அ வாக்கிங் என்சைக்ளோபீடியா. இந்த உதாரணங்களை வந்து நீங்க எழுதிக்கலாம். இல்லாட்டி ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் வேணும்னா ஷீ இஸ் அ ஷைனிங் ஸ்டார், மை கிராண்ட் டாட் இஸ் அ வைஸ் அவுல். எழுதாச்சா? ஓகே. சிமிலின்னு வரும்பொழுது ஆஸ், லைக்குங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துறோம். இட் இஸ் ஆல்சோ கம்பேரிசன் ஆஃப் டூ திங்ஸ். alliteration, when two or more words begin with the same sound, when two or more words begin with the same sound, அதுவும் எந்த மாதிரியான சத்தம்? ஒரு கான்சனன்ட் சவுண்ட் இருக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கும். AEIOU வந்து vowel letters, but all it is having a vowel sound, it is different. இங்க வந்து ஒரு கான்சனன்ட் சவுண்ட். கான்சனன்ட் எழுத்துக்கள்லாம் என்ன? BCDFGHJKL, F, J, K,
இந்த மாதிரி சத்தம், அந்த எழுத்தினுடைய சத்தம் ஒரு கான்சனன்ட் சவுண்டா இருக்குன்னா அதே வரிசையில அதே வரியில இருக்கட்டும், பக்கத்து பக்கத்து வார்த்தைகளா இருக்கலாம், இல்லாட்டி ஒரே லைன்ல முதலும் அடுத்த வார்த்தையுமாக இருக்கலாம். ஸோ லில்லி ரிசீவ்ட் ஃபேன்சி ஃப்ளவர்ஸ். லில்லி வந்து ஃபேன்சி ஃப்ளவர்ஸை வாங்கிண்டா. ஸோ ஃபேன்சி ஃப்ளவர்ஸ், ஃபேன்சி ஃப்ளவர்ஸ் ங்கிற கான்சனன்ட் சவுண்ட் வந்து உபயோகிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால எஃப்ங்கிற எழுத்தை வந்து நீங்க அண்டர்லைன் பண்ணுவீங்க. ஃபேன்சிங்கிற வார்த்தையில எஃப்ங்கிற எழுத்தையும், ஃபிளார்ஸ்ங்கிற வார்த்தையில எஃப்ங்கிற எழுத்தையும் அண்டர்லைன் பண்ணி செட் ஆஃப் alliterated words தி given line fancy flowers, you need to underline those two letters that is giving consonant sound. நிறைய இந்த ரிடில்ஸ் அதெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய ஒரே எழுத்தினுடைய சத்தம் வந்து அடுத்தடுத்த வார்த்தைகள்ல நம்மளால பார்க்க முடியும். இந்த பீட்டர் பைப்பர் picked a peck of pickled peppers, இட்ஸ் கைண்ட் ஆஃப் a riddle. புக் black bought the black book back. நிறைய இந்த ரிடில்ஸ் பாக்குறோம்னா அப்ப வந்து, சாரி, நாட் ரிடில்ஸ், டங் ட்விஸ்டர்ஸ், நம்ம நாக்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒரே வரிசையில இருக்கும். ஸோ சாரி, நான் ரிடில்ஸ்ன்னு சொல்லிட்டேன். டங் ட்விஸ்டர்ஸ், நம்ம நாக்கையே சொல்லி சொல்லி பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள். பீட்டர் பைப்பர் பிக்ட் அப் பெக் ஆஃப் பிக்கிள்ட் பெப்பர்ஸ். பீட்டர், பைப்பர், பிக்ட், பெக், எல்லாமே பங்கிற சவுண்ட் கேட்கப்படுது. லில்லி ரிசீவ்ட் ஃபேன்சி ஃபிளவர்ஸ், அந்த வாக்கியத்தில் எடுத்தணும்னா ஃபேன்சி ஃபிளவர்ஸ்ங்கிறது செட் ஆஃப் alliterated words where the letter F is having a consonant sound. அந்த சத்தத்தினால தான் அதை வந்து alliterated wordsனே நம்ம கேட்டகரைஸ் பண்றோம். This is something pertaining to alliteration. Repetition of consonant sound. Use of same beginning consonant sound in a line or phrase. அநேகமா பார்த்தோம்னா அந்த லைன்ல ஆரம்ப வார்த்தைகளாவே வந்துரும். இமேஜரி. Before I move on to imagery, let us see about personification. It is a literary device that gives human attributes to non-human things. அப்படின்னா என்ன மேம்? மனிதர்களுடைய குணாதிசயத்தை வந்து நான் ஹியூமன் பீயிங்ஸ், நான் லிவிங் திங்ஸ்க்கு வந்து கொடுக்கப்படுறது. இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லலாம், நான் லிவிங் திங்ஸ். த ஸ்ட்ரீட்ஸ் ஆர் காலிங் மீ, த சன் இஸ் ஸ்மைலிங் அட் அஸ். அந்த சூரியன் எங்களை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறது. சூரியன் எங்கேயாவது சிரிக்குமா? அன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான நாள், அந்த மாதிரி ஒரு சொல்லக்கூடிய அர்த்தமாக இருக்கலாம் அந்த வாக்கியம். த சன் இஸ் ஸ்மைலிங் அட் அஸ், சூரியன் எங்களை பார்த்து சிரித்து கொண்டு இருக்கிறது. அந்த தெருக்கள் எங்களை அழைக்கின்றது. அதாவது இப்ப நான் அந்த ஏரியாவுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிருக்கலாம், இல்லாட்டி அங்க யாராவது நம்ம வந்து மிஸ் பண்றதா இருக்கலாம், ரொம்ப நாள் ஆயிருக்கலாம் அந்த இடத்துக்கு போய். அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம இந்த சென்டென்ஸ் வந்து இப்படி சொல்லலாம், the ஸ்ட்ரீட்ஸ் ஆர் காலிங் மீ. காலிங் மீனா யாரு? பொதுவா நம்ம தானே ஒருத்தரை வந்து கூப்பிடுவோம், ஃபோன் பண்ணி அழைப்போம், பேசுவோம். ஸ்ட்ரீட்ஸ் ஆர் காலிங் மீனா இங்க வந்து ஸ்ட்ரீட்ஸ்ங்கிறது நான் ஹியூமன் திங்ஸ், இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ். அதுக்கு வந்து மனிதர்களுடைய ஒரு குணாதிசத்தை வந்து ஒப்பிடப்படுது. அதுக்காக தான் பர்சானிஃபிகேஷன். பர்சன்னா என்ன? ஒரு நபர். அந்த நபரினுடைய ஒரு குவாலிட்டியை வந்து நான் ஹியூமன் திங்ஸ்க்கு வந்து நம்ம கொடுத்து கம்பேர் பண்றோம். த விண்ட் விசில்ட் த்ரூ அவுட் த டே. அந்த நாள் முழுக்கவுமே அந்த காற்று வந்து விசில் சத்தம் போட்டது. நம்ம தானே அந்த விசில் சத்தம்லாம் போடுவோம், அந்த பிகில வச்சுன்னு ஊதுவோம். காற்றினுடைய சத்தமும் அன்றைய நாள் முழுக்க அந்த மாதிரி இந்த விசில் சவுண்ட் போல இருந்ததுதான். ஸோ ஹியூமன் குவாலிட்டிஸ் பீயிங் given டு inanimate objects or non-human things. This is something about personification. Personification ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பர்சன்ங்கிற வார்த்தை ஒரு நபர், ஹியூமன் பீயிங்கோட குவாலிட்டி வந்து inanimate ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். And make note of these examples. இந்த உதாரணங்களை வந்து நீங்க எழுதிக்கலாம். இமேஜினரி இன்னொருக்கு
simile, metaphor, personification. alliteration பார்த்திருக்கோம். கற்பனையை தூண்டக்கூடிய விஷயமாக இருக்குன்னா அதை இமேஜரி அப்படின்னு சொல்லலாம். Imagery is a literary device that uses all five senses to describe what's happening in the story. Stars twinkled in the dark. நட்சத்திரங்கள் இரவில் ஜொலித்தன. Stars twinkled in the dark night sky and the moon shone like a bright light. இந்த வரிகள் நான் படிக்கும்போது உங்க கண்ணு முன்னாடியே அந்த இமேஜ் வரா மாதிரி இருக்கு இல்லையா? நட்சத்திரங்கள் வந்து இரவுல ஜொலிக்கிற மாதிரி, அந்த அந்த சமயத்துல வந்து நிலா வந்து வரா மாதிரி ஒரு பளிச்சென்ற ஒரு வெளிச்சம் காண்பிக்கிற மாதிரி சொல்லப்படுறது இல்லையா? So when you are reading the sentence alone, you are getting imagination how it is actually எப்படி இருக்குங்கிறத வந்து நமக்கு தெரிய வருது. இந்த காட்டினுடைய சத்தம் எங்களுக்கு கேட்டது, இந்த மாதிரி சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால இமேஜின் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு புயலோ ஒரு மழை நாள் போது காத்தினுடைய சத்தம் நமக்கு எப்படி கேட்கும், அந்த இமேஜினேஷன் வந்து நமக்கு டக்குன்னு வந்துடும். ஸோ இதுதான் இமேஜரி. IMAGERY. Simile is comparison between two things wherein we are using words such as like, as. Metaphor, comparison wherein words such as is, are, was, were இதெல்லாம் நம்ம உபயோகிக்கிறோம். Compare two things by saying one is something else. ஒன்று இன்னொன்றை போல இருக்கிறது என்ற ஒரு ஒப்பிடல். அவள் ஒரு நடமாடும் என்சைக்ளோபீடியா. அவ வந்து என்சைக்ளோபீடியாவோட கம்பேர் பண்ணப்படுறா. இன்னொரு உதாரணத்துல பார்த்தோம்னா அவளை வந்து ஒரு கோமாளியோட கம்பேர் பண்ணப்பட்டது. சாதாரணமா நம்ம யாராவது கோமாளியோட ஒப்பிடுவோமா? கிடையாது. இட்ஸ் அ பர்டிகுலர் ரீசன். ஏதாவது ஒரு விஷயம் வினோதமா ஃபன்னியா பண்ணியிருந்திருக்கலாம். அந்த விஷயத்த வந்து ஒப்பிடுறதுக்காக இங்க அந்த சென்டென்ஸ் இப்படி எழுதப்பட்டிருக்கும். Alliteration, repetition of consonant sound in the line. A line or a verse, usually in the big same, which is in the beginning of the verse. Personification தான் ஒரு நபரினுடைய குணாதிசயத்தை ஒரு நான் inanimate ஆப்ஜெக்ட்ஸ், ஒரு நான் ஹியூமன் திங்ஸ்க்கு வந்து நம்ம கம்பேர் பண்றோம், ஒப்பிடுறோம். அதுதான் பர்சானிஃபிகேஷன். இந்த போயத்துல எங்க மேம் சிமிலி உபயோகிச்சிருக்காங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? Where the winds like a wetted life, like a wetted life. Here they have used the figure of speech simile. The wind is directly compared to a wetted knife using word like. லைக்ங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. One moment. The gulls way and the whales way. இந்த திமிங்கலம் மட்டும் இல்லாம இந்த சீகள் இருக்க வழியில தான் நான் பயணிக்கணும் இருக்கணும். Where the winds like a
Wetted knife. Here the wind is like a sharp wetted knife. காற்று வந்து எது போல இருக்கு? ஒரு கூர்மையான ஒரு கத்திய போல இருக்கு அப்படிங்கிற போல சொல்றாங்க. It's like a sharpened knife. Wind is compared to a sharp knife. Wetted அப்படின்னா sharpened. This is something pertaining to simile. Personification பார்த்தோம்னா எந்த லைன்ல இருக்கு? ஒரு நபரினுடைய குணாதிசயம் ஒரு inanimate ஆப்ஜெக்ட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நான் ஹியூமன் திங்ஸ் கொடுக்கப்படுறது தான் பர்சானிஃபிகேஷன் சொன்னோம். And the wheels kick. The white sails shaking. Here the wind, the wheel and the white sail are given human attributes. ஒரு மிதி, wheels kick, wind song, பாடல், shaking, உலுக்கிறது. இது போன்ற வார்த்தைகள்லாம் இங்க ஒரு பர்சானிஃபிகேஷனை நம்ம பார்க்கிறோம். The wind, the wheel and the white sail are given human qualities. Okay? Fine. Simile personification இந்த போயம்ல எங்க இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்ப நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் சம்பந்தமா எது சம்பந்தமா இருக்க போறதுன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச் சம்பந்தமா இருக்க போகுது. ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் டு எவ்ரி ஒன். இந்த கேள்விகளுக்கான பதில உங்களால ஈஸியா எழுத முடியும்னு நான் நம்புறேன். ஓகே, பார்க்கலாம். I'll share the screen. One moment. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல இந்த போயமுடைய குவிக் சம்மரி பார்த்துருப்போம். ஆரம்பத்தில் ரவீந்திரநாத் டாகூர் அவரை பத்தின ஒரு தகவல், இன்ஸ்பிரேஷனல் பர்சன் ஃப்ரம் இந்தியா. Seen it. We learned few figures of speech. Figures of speeches were learned. இந்த போயத்துல வந்து எங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதாவது சிமிலியும் பர்சானிஃபிகேஷன் எங்க உபயோகிக்கப்பட்டிருக்குங்கிறதையும் பார்த்தோம். இப்போ அடுத்தபடியா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். He said, I live in the city center. அவன் சொன்னா நான் சிட்டி சென்டர்ல இருக்கேன் அப்படின்னு வசிக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னான். He said, I live in city center. இதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு? He said that he lived in the city center. He said that he lived in the city center. He says that he lived in the city center. ஏபிசி நீங்க ஆப்ஷன் மட்டும் சூஸ் பண்ணா போதும். He said he lives in city center. I'm sorry. He said I live in the city center. நான் சிட்டி சென்டர்ல வசிக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னான். நிகழ்காலத்திற்கு இந்த வாக்கியம். இதை வந்து நம்ம எப்படி மாத்துவோம் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல? ரம்யா said I'm going out. ரம்யா சொன்னா நான் வெளியில போறேன், வெளியில போயிட்டு இருக்கேன். I'm sorry. Ramya said that she is going out. Ramya said that she will be going out. Ramya said that she was going out. இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுவோம். ஓகே, தேர்ட் கொஸ்டின் போலாம்.
Raju said I can swim. என்னால நீஞ்ச முடியும்னு ராஜு சொன்னான். Raju said that he could swim. Raju said that he couldn't swim. Raju said that he will swim. RCPT square. இதுதான் ஹிண்ட் வேர்டா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். கொடுக்கப்பட்ட சென்டென்ஸ் டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் மாத்துறத. ரிப்போர்ட்டிங் verb, conjunction, pronoun, time and tense. எல்லா வாக்கியங்கள்லயும் டைம் கொடுக்கப்பட்டிருக்காது. ஹேமந்த் said I arrived before you. நான் உனக்கு முன்னாடி வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு ஹேமந்த் சொன்னான். ஹேமந்த் said that he had arrived before him. He have arrived before him. He has arrived before him. Okay, fine. Fifth question பார்க்கலாமா? Fifth one. My father said I will be in Paris on Monday. நான் பாரிஸ்ல திங்கட்கிழமை நான் பாரிஸ்ல இருப்பேன்னு அப்பா சொன்னார். My father said that he would be in Paris on Monday, that he wouldn't be in Paris on Monday. None of the above. I will be in Parisங்கிறத indirect speechல எப்படி எழுதுவோம்? Next. I always drink coffee, she said. நான் எப்போதுமே காஃபி குடிப்பேன் அப்படின்னு அவ சொன்னான். She said that she always drank coffee. She said that she always drunk coffee. None of the above. Okay. Seventh question. I have been to Spain, he told me. நான் ஸ்பெயினுக்கு போயிருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னான். He told me that he has been to Spain. He had been to Spain. None of the above. Have beenங்கிறது present perfectல இருக்கு. இதை வந்து நம்ம indirect speechல மாத்தும் போது என்ன காலத்துக்கு மாத்துவோம்? Okay. ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. எய்த் கொஸ்டின் பார்க்கலாம். நான் ஒரு புஸ்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன். I'm reading a book, he explained. He explained that he was reading a book. He will be reading a book. He explained that he wasn't reading a book. ஓகே, சரியான ஆப்ஷனை நீங்க நோட் டவுன் பண்ணி வச்சுக்கலாம். 9வது கேள்வி, ஐ ஹவ் பீன் டு ஸ்பெயின். நான் ஸ்பெயினுக்கு போயிருக்கேன். He told me that he had been to Spain. He told me that he has been to Spain, or none of the above. Tenth question, last one. Preeti said, I have cooked pasta. நான் பாஸ்தாவை சமைச்சிருக்கேன் அப்படின்னு பிரீத்தி சொன்னா. Preeti said that she had cooked pasta. She has cooked pasta, or none of the above. ஓகே, இப்பப்பட்ட இந்த 10 கேள்விகளுக்கான பதிலையும் எழுதியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். With this, I'll end the session. We will again meet in the next class. Thank you so much, friends. இன்னைக்கு கிளாஸை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.